ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்த நடக்க போதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே தமிழ் செல்வி பாட்டிக்கு புடவை எடுக்கிறதுக்காக போயிட்டு அங்கே வந்து 10,000 ரூபாய்க்குள்ளே புடவை எடுத்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து மேடம் இந்த மாதிரி அந்த பரிசில் வந்து நீங்கள் தான் மேடம் ஜெயிச்சிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு கார் வழங்கப்படுதுன்றாங்க. தமிழ் செல்வி இது என்ன காரெல்லாம் இது மாதிரி அனௌன்ஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாதுன்றாங்க. மேடம் இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து நாங்கள் இதை கொஞ்சம் நாளைக்கு முன்னே தான் மேடம் கொண்டு வந்தோன்றாங்க. அதில் நீங்கள் தான் மேடம் ஜெயிச்சிருக்கீங்க, அதிகமான பொருளை வாங்கின்றாங்க, அதனால நாளைக்கு காரை வந்து நீங்க வாங்கிக்கலாம் மேடம்ன்றாங்க. உடனே வந்து எவ்வளவு சந்தோஷமான விஷயம்க்கா இது அப்படின்ட்டு அதாவது அவங்க தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷமா இருக்குக்கா, நம்மள காரை வந்து வாங்குவோமான்னு நினைச்சு கூட பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுக்கு கார் வரப்போகுதுக்கா, அதை நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமா சுடர், எனக்குமே இதை கேட்கும் போது சந்தோஷமா தான் இருக்குன்றாங்க. காரெல்லாம் நம்ம வாங்குவோமான்ட்டு ஒரு இதாதான் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு கார் நம்மளுக்குன்னு வரப்போகுது, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அப்புறமா வந்து வீட்டுல எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு அப்பதாவுக்குமே சந்தோஷம், கார் வாங்க போறாங்கன்ட்டு எவ்வளவு சந்தோஷம்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு காரமே வாங்கிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. இவங்க வந்ததுமே அங்க துணிக்கடைக்கார ஓனர் கிட்ட போய் சேது பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நன்றி நினைட்டாங்க, ஏன்னா நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா வந்து இதெல்லாம் நடந்திருக்காதுன்றாங்க. உங்களால மட்டும்தான் வந்து அந்த காரை வந்து அவள் வாங்கிக்கிட்டா, இல்லைன்னா கண்டிப்பாக வாங்கியிருக்கவே மாட்டான்றாங்க. எனக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க தெரியுமான்றாங்க. மனசுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்குண்ணே, சந்தோஷமா அவ்வளோ நிறைஞ்சு போயிடுச்சு எனக்கு அப்படின்றாங்க. இந்த நன்றியை மறக்க மாட்டேன்றாங்க. ஏன்பா தம்பி, அப்பா எங்களுக்கெல்லாம் எவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு, அதுக்கு ஈடா இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பான்றாங்க. நீங்கள் என்னன்னா இதுக்கு போய் நன்றி அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லாதீங்கப்பா, எனக்கு இதுவே போதும்னு சொல்கிறாங்க. இனி எதுவாக இருந்தாலும் தயங்காம நான் வந்து ஹெல்ப் கேட்கலாம்ப்பான்றாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு சேது சந்தோஷமாங்கிறது போகவும் அப்போ தமிழ் செல்வி அங்கே நின்று இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.